ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பூ ஸ்டுடியோஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் அப்ளிகேஷன் கன்டெக்ஸ்ட் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். இன்டெலிஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மலாக ஜாவா ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு ஒரு கிளாஸில் இருக்கிற ஒரு மெத்தடை நமக்கு வேணுன்ற கிளாஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் அது ஸ்டாட்டிக் கிளாஸாக இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமலே யூஸ் பண்ணலாம். பட் நம்ம போன வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டூடெண்ட் அக்சஸ் சர்வீஸ், அப்புறம் ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர், ஸ்டூடெண்ட் சர்வீஸ், இந்த மாதிரி எந்த கிளாஸுக்குமே நம்ம வந்து ஸ்டாட்டிக்ன்ற மாதிரி டிக்ளேர் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஆனால் எந்த இடத்துலையுமே நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கவும் மாட்டோம். ஆனால் நம்ம யூஸ் பண்ண மட்டும் செய்வோம். அது எப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் சர்வீஸ் மேலே அந்த சர்வீஸு அட் சர்வீஸ் போட்டிருக்குது. இங்கே வந்து அட்ரஸ் கண்ட்ரோலர் அப்படின்றத மார்க் பண்ணியிருக்கிறது. இங்கே வந்து அட் ரெப்பாசிட்டரி அப்படின்றத மார்க் பண்ணியிருக்கிறது. இது எல்லாமே எதை எதை குறிக்குதுன்றத போன வீடியோலேயே சொல்லியிருப்போம். ஸோ இதுக்கும் இந்த அப்ளிகேஷன் கன்டெக்ஸ்ட்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ஸ்டூடெண்ட் சர்வீஸ்னு எடுத்துக்கோங்க. இப்போ நான் சர்வீஸ் இந்த கண்ட்ரோலரில் பார்த்தோன்னா இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டரில் வந்து ஸ்டூடெண்ட் சர்வீஸ் அப்படின்றத வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம் இங்கே. பட் நம்ம இந்த இடத்துல அட் சர்வீஸ் அப்படின்றத எடுத்து விட்டுட்டோம்னா இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணோம்னா ரன்னே ஆகாது, எரர் த்ரோ ஆகும். ஏன்னா இப்படி ஒரு ஃபைலே இல்லை அப்படின்ற மாதிரி காமிக்கும். ஸ்டூடெண்ட் சர்வீஸ் ஒன்று இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி. பீன் அப்படின்றது கன்சிடர் டிஃபைனிங் எ பீன் ஆஃப் டைப் ஸ்டூடெண்ட் சர்வீஸ் இன் யுவர் கான்ஃபிகரேஷன். நம்மளோட கான்ஃபிகரேஷனில் ஸ்டூடெண்ட் சர்வீஸ் அப்படின்ற ஒரு பீனை இனிஷியலைஸ் பண்ண இல்லவே இல்லை, டிஃபைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. எக்ஸப்ஷன் த்ரோ ஆகுது, எரர் த்ரோ ஆகுது. ஸோ அப்போ இங்கே என்ன அர்த்தம்னா இப்படி நம்ம இது என்ன பண்ணுறது ஆக்சுவலாக அந்த இனிஷியலைஸ் பண்ணுவோம்ல, ஒரு கிளாஸுக்கு இனிஷியலைஸ் பண்ணுறது வந்து இங்கே நடக்கவே இல்லை. ஸோ அதனால தான் நம்ம இங்கே வந்து அட் சர்வீஸ் அப்படின்றத கொடுத்தோம்னா அந்த அப்ளிகேஷன் கன்டெக்ஸ்ட்ன்ற ஒரு இடத்துல போய் நம்மளுக்கு இந்த ஆப்ஜெக்ட்லாம் அதுவாக ஹேண்டில் ஆகிக்கும், இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கும். நம்மளோட எல்லாமே ஸ்ப்ரிங் அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்துக்குவோம், ஹேண்டில் பண்ணிக்குவோம் எல்லாத்தையும். ஸோ இது எப்படி இது எல்லாமே பிஹைண்டில் ஒர்க் ஆகுதுன்னா நம்ம இப்போ பெயிண்டில் சொல்லிட்டுறேன். இப்போ இதுதான் ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ள வந்து நம்மளுக்கு வேணுன்றது இப்போ அந்த சர்வீஸ்னு ஒன்று வச்சுருக்கோம், அதே மாதிரி டிஏஓன்னு ஒன்று வச்சுருக்கோம், அதே மாதிரி கண்ட்ரோலர் ஒன்று வச்சுருக்கோம். தனித்தனியாக வச்சுக்கிறேன். இப்போ இதுதான் அப்ளிகேஷன் கன்டெக்ஸ்ட். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு சர்வீஸ் லேயர், ஒரு கண்ட்ரோலர் இருக்கு. கண்ட்ரோலர் எனக்கு இந்த கண்ட்ரோலருக்கு நம்ம இங்கே என்ன பண்ணியிருப்போம் பாருங்க. கண்ட்ரோலருக்கு சர்வீஸ் லேயரோட யூஸ் பண்ணியிருப்போம். சர்வீஸ் லேயரோட கிளாஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? இப்போ அந்த சர்வீஸ் லேயரோட கிளாஸை இன்ஜெக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்கிறோம். இந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணிடுவோம். ஸோ ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்னாலே எல்லாருக்கும் தெரியும், டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அதிகமாக நடக்கும். ஸோ அந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். அந்த கண்ட்ரோலருன்றதுக்கு இந்த சர்வீஸ் லேயர் அப்படின்றது வந்து டிபெண்டன்சின்னு சொல்லுவோம். ஏன்னா அது கண்ட்ரோலர் வந்து அதோட டிபெண்டன்ட் ஃபைல் வந்து சர்வீஸ் அப்படின்றது. ஸோ இந்த சர்வீஸ் இல்லாமல் அந்த கண்ட்ரோலர் ஒர்க் ஆகாது. ஸோ அதோட டிபெண்டன்ட் ஃபைலாக நம்ம அந்த சர்வீஸை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த சர்வீஸ்ல இருந்து இப்போ நம்ம கண்ட்ரோலர்ல வந்து டேரெக்டாக ஒவ்வொரு தடவை நம்ம கண்ட்ரோலர் கால் இனிஷியலைஸ் பண்ணுறப்போவும் கன்ஸ்ட்ரக்டர் இனிஷியலைஸ் பண்ணுறப்போவும் நம்ம வேணும்னே சர்வீஸை வந்து ஆப்ஜெக்ட் போட்டு இனிஷியலைஸ் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. அட் சர்வீஸ் அப்படின்றத யூஸ் பண்ணியிருந்தோம்னா இங்கேருந்து டேரெக்டாக இந்த அப்ளிகேஷன் கன்டெக்ஸ்ட் வந்து ஹேண்டில் பண்ணிக்கும். கண்ட்ரோலருக்கு எடுத்து கொடுத்துரும், டிபெண்டன்சியை இன்ஜெக்ட் பண்ணி விட்டுரும் இந்த இடத்துல. அதே மாதிரி இப்போ சர்வீஸுக்கு இப்போ சர்வீஸ் லேயருக்கு வந்து டிஏஓ தேவைப்படும்ல. சர்வீஸ் லேயருக்கு டிஏஓ வேணும்னாலும் புதுசாக நியூ அப்படின்னு போட்டுலாம் எதுவுமே எடுக்காது, எந்த இதுவுமே எடுக்காது. டேரெக்டாக என்ன பண்ணிடணும்னா இங்கே டிஏஓ என்கிட்ட இருக்குது, அப்ளிகேஷன் கன்டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சர்வீஸ் லேயருக்கு பாஸ் பண்ணி விட்டுரும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இதுக்குமே நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அந்த ஃபைலை ரன் பண்ணி பார்த்தோம்னா இப்போ அந்த அட் சர்வீஸ் அப்படின்றத போட்டிருக்கோம். அட் சர்வீஸ் அப்படின்றது இப்போ அந்த ஃபைல் ரன் பண்ணிங்கன்னா எந்த ஒரு எரருமே இல்லாமல் ஃபைல் ரன் ஆகும். செக் பண்ணிக்கலாம். ஸ்டார்டட் ஆன் போர்ட் 8080 அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அப்போது இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட மெயின் கிளாஸ் ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர் மெயின் கிளாஸ் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மெயின் கிளாஸில் தான் நம்மளோட இது இருக்கும், ரன் வச்சுருக்கோம்ல. இந்த ரன்னுக்கு இதை வந்து ஒரு வேரியபிளாக இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கன்ஃபிகரபிள்
கான்ஃபிகரபிள் அப்ளிகேஷன் கன்டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டு சும்மா இப்போதைக்கு சீன் கூட வச்சுக்கிறேன். பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னா எப்பயுமே கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. கான்ஃபிகரபிள் அப்ளிகேஷன் கன்டெக்ஸ்ட் ஈக்குவல் டு இதுன்னு வச்சாச்சு. ஓகேவா? இப்போ இதில் நம்மளுக்கு என்னென்ன பீன் கிளாஸ் தான் இருக்குது, டிபெண்டன்சி இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி செக் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஸ்ட்ரிங் ஆஃப் பீன் டிபெண்டன்ஷன் நேம்ஸ் ஈக்குவல் டு அப்ளிகேஷன் கன்டெக்ஸ்ட், அதாவது நம்மளோட கன்ஃபிகரபிள் அப்ளிகேஷன் கன்டெக்ஸ்ட் டாட் கெட் பீன் டெஃபினிஷன் நேம்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அந்த டெஃபினிஷன் நேம் எல்லாத்தையுமே எடுத்துரும். என்னென்ன பீன்ஸ் டிபெண்டன்சி இன்ஜெக்ட் பண்ணுறதுக்காண்டி ரெடியாக இருக்குது, அப்ளிகேஷன் கன்டெக்ஸ்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு, ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத வந்து இதில் வந்து எடுத்துரும். இப்போ அதோட எல்லாத்தோட நேமுமே இப்போ நம்ம அதை ஒரு ஃபாரில் போட்டு நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். பீன் printlnல பீன் டெஃபினிஷன் அப்படின்ற பீன் டெஃபினிஷன் நேம் பீன் டெஃபினிஷன். ஓகே, இதான் பீன் டெஃபினிஷன். இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணி பார்த்தோம்னா இதில் என்னென்ன டிபெண்டன்சி இருக்குது அப்படின்றது எல்லாமே இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இந்த ஸ்க்ரீனை பெருசு ஆக்கிக்கிறேன். தெரியும் இவ்வளோ கிளாஸ் இருக்குது, இவ்வளோ இது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்சன் எல்லாமே இருக்கும். நம்ம முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஜேசான் ஃபைல் இதெல்லாம் போட்டிருப்போம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஜாக்சன் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஜார் ஃபைலு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். நம்மளோட மெயின் கிளாஸ் இருக்குது, மெயின் இருக்குது, ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கு. நம்ம அந்த ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலரில் வந்து அட்ரஸ் கண்ட்ரோலர் போட்டிருக்கோம்ல, அது பார்க்குற வேலை. அது ஸ்டூடெண்ட் டேட்டா ஆக்சஸ் சர்வீஸ் அப்படின்றதுல வந்து இன்னொரு அனடேஷன்ஸ் போட்டிருக்கோம், ரெபாசிட்டரி அப்படின்றது. இந்த ஸ்டூடெண்ட் சர்வீஸ்ன்றதுல சர்வீஸ் அட் சர்வீஸ் அப்படின்னு ஒரு அனடேஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். நம்மளுக்கு ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கில் இந்த எல்லா வேலையுமே இனிஷியலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா வேலையுமே இந்த அனடேஷன்ஸே நம்மளுக்கு பார்த்து கொடுத்துரும். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே நடக்கும். நெக்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் கன்டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஸ்கோப் இருக்குது நிறைய. இந்த மாதிரி நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி நிறைய ஸ்கோப்ஸ் இருக்குது. அது வந்து ஸ்கோப்ஸில் வந்து என்ன சொல்லலாம், இப்போ நம்ம சிங்கிள்டன் ஸ்கோப் இருக்குது, ப்ரோட்டோடைப் ஸ்கோப் இருக்குது, இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்கோப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பீன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு ஜாவா ஆப்ஜெக்ட் தான். அதை வந்து நார்மலாக ஒரு ஜாவா கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் பீன் கிளாஸ். நெக்ஸ்ட் இப்போ அந்த இது சொன்னேன், ஸ்கோப் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்கோப் போட்டுட்டு அதுக்குள்ள வேல்யூ ஈக்குவல் டு கன்ஃபிகரபிள் பீன் ஃபேக்டரி கொடுத்து டாட் வச்சிங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸ்கோப் இருக்குது, இது ப்ரோட்டோடைப் இருக்குது, சிங்கிள்டன் இருக்குது, இந்த மாதிரி இருக்கும். டிஃபால்ட்டாக இருக்கிறது வந்து இந்த சிங்கிள்டன் அப்படின்ற ஸ்கோப் தான் வந்து எல்லாத்துக்குமே டிஃபால்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம், see you, bye bye.